வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குருவேட்டுமை. இறைவணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்கள் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குருவணக்கம் பாட அருள்நிதி ஜெயகணேஷ் ஐயா. ஐயா ஐயாவா அம்மாவா பாடுறீங்களா? வாழ்க வளமுடன் பாடுங்க ஐயா. நான் நெக்ஸ்ட் டைம் பாருங்க ஐயா, பழகிட்டு. வாழ்க வளமுடன். சரிங்க, சிறப்பு, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க உணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு, செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் குரு, சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மையதவம் நடத்திய அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் பொருள்வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றிகள் அம்மா ஐயா. தொடர்ந்து மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிக்கும் மார்கழி கவிக்கும் விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர்கள்
ஞானாசிரியர்கள் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களையும் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களையும் அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோ பெருமக்களை, மாக்குளமாய் விளைந்த மதிவிறந்து. இன்றைய கவியின் தலைப்பு சிறந்த செயல். வாழ்வுக்கு ஆதரவும் வளமும் தரும் செயலை தாழ்வென கொள்ளுவது தருக்காகும். ஆழ்ந்தறிந்து பிறருடைய நலம் காத்து தான் நலத்தை பெறுகின்ற திறமைதான் அறம் என்னும் சிறந்த செயல். எதை சிறந்த செயல் என்று நம்முடைய முன்னோர்கள் வரையறுத்திருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கை என்பதே எண்ணம், சொல், செயல். செயலை விரித்தால் உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம். எனவே மொத்தம் 6 அம்சங்கள்: எண்ணம், சொல், உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம். இந்த 6 வகையிலே சொல் பேசுவது ஒரு செயல் தானே. எனவே 5 வகை செயல்கள் எண்ணத்தை மூலமாக கொண்டு எழுகின்ற, செயல்படுகின்ற 5 வகை செயல்பாடுகள். இதில் எதை சிறந்தது என்று மதிக்கிறார்கள், எதை தாழ்ந்தது என்று ஒதுக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள் என்று பார்க்கின்ற போது உச்சகட்டமான இலக்கணம் என்ன? இறை நீதிக்கு இணைந்தவை அனைத்தும் மிகச் சிறந்த செயல்பாடுகள். இறை நீதிக்கு இணைந்த அனைத்து செயல்களும் மிகச் சிறந்த செயல்பாடுகள். அதற்கு மேல் ஒரு இலக்கணம் கிடையாது. இதற்கும் அதர்மத்திற்கும் இடையிலே படித்தளங்கள் உண்டு. அதனுடைய விளைவு நன்மைகளின் அளவை கொண்டு படித்தளங்கள் உண்டு. உச்சகட்டம் இறைநீதிக்கு இணைந்த ஒரு முழுமையான செயல்பாடுதான் சிறப்பு மிக்க, சீர்மிக்க செயல். அப்ப இந்த 5லேயும் இறைநீதிக்கு ஒத்தவாறு செயல்படுகின்ற அனைத்தும் சிறந்த செயல்களாகும். அதனால் வாழ்க்கையின் உடல் நலம், மனபலம், நட்பு நலம், ஆத்ம தூய்மை, பிரம்மஞானம் என்ற 5 படித்தளங்களிலேயும் வெற்றியை நல்க வல்லது இந்த சீர்மை மிக்க செயல்பாடுகள். வாழ்வுக்கு ஆதரவும் வளமும் தரும் செயலை. இந்த இடத்திலே மகர்ஷி அவர்கள் இந்த உடலை கொண்டு, அதாவது உணர்ப்புலன்கள் மட்டுமல்ல, செயல் புலன்களை கொண்டு இந்த உடலுக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை தரத்தக்க செயல்களை எவ்வாறெல்லாம் முனைந்து செயல் வேண்டும், அவையே வாழ்வுக்கு ஆதாரமாகவும் வளம் சேர்ப்பதாகவும் அமைந்திருக்கும். இயற்கையில் எதுவுமே நமக்கு நம்முடைய தேவைக்கு ஏற்ப ரெடிமேட் அப்படியே கிடைக்காது. 5 விலங்குகள் வரைக்கும் கிடைப்பதை அப்படியே பயன் கொள்ளும். ஆனால் மனிதனுடைய அறிவின் சிறப்பு என்ன என்றால், இந்த இயற்கை தந்த வளங்களை உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி அதை ரசித்து தூய்க்கக்கூடிய 6ஆம் அறிவின் சிறப்போடு வந்தவன் அல்லவா மனிதன். எனவே இவனது செயல்பாடுகளிலே வாழ்வுக்கு ஆதரவும் வளமும் தரும் செயலை தாழ்வென கொள்ளுவது தருக்காகும். இது இன்றைக்கும் பல இடங்களிலே, குடும்பங்களிலே பார்க்கலாம். இந்த வேலை கிடைச்சாதான் போவேன்,
இல்லைன்னா போக மாட்டேன் என்று வருகின்ற வாய்ப்புகளை உதறிவிட்டு ஒரு கற்பனை வாய்ப்புக்காக காத்திருப்பது. அதே போல இந்த தொழிலைத்தான் செய்வேன், அது பொருந்தாமல் இருக்கலாம், நட்டம் வரலாம், அல்லது எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படித்தான் செய்வேன் என்ற எல்லாமே அகங்காரம். எல்லாம் ஆணவத்தின் வெளிப்பாடு. இது தன்னுடைய மேன்மைகளை கெடுப்பது மட்டும் அல்ல, சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் வர வேண்டிய நன்மைகளையும் தடுத்துவிடும். இந்த ஆணவம் தனக்கு மட்டுமல்ல, குடும்பம் சமுதாயத்திற்கு வரக்கூடிய மேன்மைகளையும் தடுத்துவிடும். அதனால் மகிழ்ச்சி சொல்றாங்க, வாழ்வுக்கு ஆதரவும் வளமும் தரும் செயலை தாழ்வென கொள்வது தருக்கு. எது தாழ்ந்தது? சும்மா இருப்பது தாழ்ந்தது, சோம்பேறித்தனம். பிச்சை எடுப்பது தாழ்ந்தது. இந்த சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு பிச்சை எடுத்து உடலை வளர்ப்பது அது கேவலமானது. ஆழ்ந்து அறிந்து பிறருடைய நலம் காத்து தான் நலத்தை பெறுகின்ற திறமைதான் அறம். என்றால் சமுதாயத்தின் திணிப்புகள் இதுதான் மரியாதைக்குரிய பெரிய தொழில், இதுதான் லாபகரமான தொழில், இதைத்தான் செய்யணும் என்று வரையறைப்படுத்துகின்ற போது அது எல்லோருக்கும் பொருந்துமா? ஏனென்றால் பிறக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விடுகின்றன. அதாவது இன்றைக்கு எனது வாழ்க்கை என்று நாம் வாழ்கின்ற ஆயுள் காலம் முழுமையையும் கணக்கில் கொண்டால், பிறந்ததிலிருந்து 80 வயது 90 வயசு சாகிற வரைக்கும் இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த நிகழ்வை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இது வெறும் 1/7. நாம் சந்திக்கின்ற சாதிக்கின்ற ஒவ்வொரு அனுபவத்திற்கும் இந்த பிறப்பு, இதிலே நான் செய்கின்ற தன் வினை என்கின்ற பிராப்த கர்ம வினைகள், இவை எல்லாமே 1/7 வேல்யூ தான். ஆனால் இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு இன்ப துன்பம், வெற்றி தோல்வி, இவை எல்லாமே 7/7. 7 தலைமுறைகளின் செயல்பாடுகளின் வெளிப்பாடுதான் அந்தந்த காலகட்டங்களிலே நேரங்களிலே நிகழ்கின்ற செயல்பாடுகள், தருகின்ற விளைவுகள். இப்ப நான் நினைத்தபடி மட்டுமே வாழ வேண்டும் என்றால் என்னுடைய முன்னோர்கள் 6/7 அவர் செய்ததெல்லாம் இந்த 1/7 ஈக்குவல் ஆகுமா? அதுதான் எடை அதிகமா இருக்கும். 6 பங்கு எடை அதிகம், 1 பங்கு எடை குறைவு தானே. அப்ப இந்த 1 பங்கு ஆசைகளை வைத்துக்கொண்டு 6 பங்குகளில் இல்லாத நன்மைகள் எதிர்பார்த்தார் என்றைக்கும் கிட்டாது. எனவே இப்போதைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறோம். ஒரு மாற்றம் நிகழ்கின்ற போது தானாக மேன்மை வரும் என்ற விதி இருந்தால் மேன்மை வந்தே தீரும். அப்ப அது தகுந்த வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளலாம். எனவே இதை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? இயற்கை விதி அறிந்தவர்களே இதை ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் அடாப்டபிலிட்டி அல்லது ஃபிளெக்சிபிலிட்டி அல்லது அக்செப்டன்ஸ். எல்லாவற்றுக்கும் அடிப்படை விதி என்னென்றால் இயல்புக்க விதி. சூழ்நிலைக்கு, சந்தர்ப்பங்களுக்கு, திறமைகளுக்கு, வாய்ப்புகளுக்கு தகுந்தாற் போல தன்னை தக அமைத்துக் கொள்ளக்கூடிய இயற்கை விதியை, இயல்புக்கு விதியை மதித்து வாழ்கின்ற அறிவின் பக்குவம். இந்த பக்குவம் இருந்தால் போதும்.
செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் சிறந்ததாக அமைத்துக் கொள்ள முடியும். ஸோ நமக்கு எவ்வளவு சம்பளம் வருதுன்ற கணக்கு இல்லை. அந்த செயல் எனக்கு தரப்பட்டிருக்கிறது, ஒரு காரியம், ஒரு ஜாப். இதை என்னுடைய அறிவு திறமைக்கும் சிந்தனை திறமைக்கும் அனுபவத்திற்கும் தக்கவாறு இதை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் என்ற சிந்தனை மட்டும்தான் வெற்றி நோக்கியே நம்மை கொண்டு போகுமே தவிர, இவன் கொடுக்குற சம்பளத்துக்கு இது பத்தாதா என்ற எண்ணமெல்லாம் இருந்தால் வெற்றி பெறுவது மிகவும் கடினம். அப்படியே பெற்றாலும் அது முன்னோர் தந்த புண்ணியத்தின் வெளிப்பாடு. அது எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலத்துக்கு தான் நிற்கும். அதுக்கு மேலே காணாம போய்விடும். எனவே சிறந்த செயல் என்பது இறைநீதியை உணர்ந்து அதனோடு இணைந்து வாழ்வதே. அதைத்தான் மகர்ஷி அவர்கள் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்வார்கள். வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. தினந்தோறும் காலையிலே நடந்து வரும் இந்த இணைய நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். அருமையானதொரு 9 மைய தவமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பானதொரு மகரிஷியின் கவிக்கான விளக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம திருப்பாவை 22வது பாடல். அங்கன்மாங்காலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாழ்ச்செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இதற்கான நேரடியான பொருள், இந்த பரந்த உலகத்துல நான் தான் பெரியவன் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அரசர்கள் தங்களுடைய அகங்காரத்தை அழித்து உன்னுடைய அந்த இறை பரமாத்மாவுடைய காலடியில் வந்து அமர்ந்து உங்களுடைய அருளை வேண்டி தலை குனிந்து இருப்பவர்களைப் போல நாங்களும் இருக்கின்றோம். நீங்க உங்களோட குரலாலும் உங்களுடைய பார்வையாலும் கிங்கினி வாய்ச்செய்த அந்த ஒரு ஒலி போல, அதே போல ஆதித்யனும் திங்களும் எழுந்தார் போன்று அந்த கண்கள்ல ஒரு கருணையோட எங்கள் மேல் நோக்குதியேல், இங்க பார்க்கும்போது என்ன நடக்கும்? எங்களின் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். அந்த பரமாத்மாவினுடைய பார்வைப்பட்டு அவருடைய குரல்ல கேட்டு அவருடைய ஆசி பெற்று அந்த எண்ணத்தோடு வாழும்போது எங்களுடைய சாபம் கழியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது இங்கே அகங்கார அழிவு எப்படி ஒரு பொருத்தம் பாருங்க. ஐயாவும் இன்னைக்கு அதை பற்றி தான் பேசினாங்க இல்லையா? வாழ்வுக்கு ஆதாரமும் வளமும் தரும் செயலை தாழ்வென கொள்ளுவது தருக்காகும். இந்த தருக்கு அப்படிங்கிறது தன்முனைப்பு அப்படின்னு மகரிஷி அழகா சொல்லுவாங்க. அதை விட அந்த தன்முனைப்புக்கான ஒரு ஒரு டெஃபினிஷனா கொடுப்பாங்க. இப்ப சாதாரணமா ஈகோ அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தைகள்ல சொல்றோம். அதுக்கூட எக்ஸ்பான்ஷன் என்ன சொல்லுவாங்க? எக்ஸிட் காட் அவுட் அப்படின்னு. அதாவது கடவுள் தன்மையை வெளியே நிறுத்திட்டு நானே உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தை ஈகோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மகரிஷி அதையே இன்னும் அழகா சொல்றாங்க. வெளியே தூக்கி போட்டதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா என்ன சொல்றாங்க? இறை உணர்வு மறந்ததனால் எழுந்த தன்முனைப்பு அப்படிங்கிறாங்க. ஞாபகம் இருக்கணும். எப்படி ராமகிருஷ்ணர் சொல்லுவார் இல்லைங்களா? ஒரு தாதி பெண்
இங்க வீட்டுல வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறா. அவளோட வேலையை அவ பார்த்து கொண்டிருந்தாலும் அவளோட மனம் எங்க இருக்கும்? வீட்டுல தனியா விட்டுட்டு வந்த குழந்தை மேலே இருக்கும். இவ்வளவோ பேரு ஆத்தங்கரையில இருந்து நல்லா 4-5 குடம் தலையில வச்சு தண்ணியோட எடுத்துட்டு வருவாங்க. ஊர்க்கதை, உலக கதை எல்லாம் பேசிட்டு வருவாங்க. ஆனா அவங்களோட அந்த மனம் அசையாமல் இருக்கும். எப்படி? அந்த மேல இருக்கக்கூடிய பானை மேல கவனம். அப்ப அதுதான் அந்த கான்சன்ட்ரேஷனோட இருக்கும்போது, அந்த இறை சிந்தனையோட இதே போல இருந்தால் அங்கே அகங்காரம் இருக்காது. அதுதான் அபிமானம் பங்கமாய் வந்து, அங்கே பங்கப்படுறதுன்னா என்ன? அது குறைஞ்சிடணும். அந்த அபிமானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு அரசனா இருக்கக்கூடியவனுக்கு இருக்கக்கூடிய தன்முனைப்பு. அந்த தன்முனைப்பை குறைச்சுக்கிட்டு நானே பெரியவன் அப்படின்னு இந்த எண்ணத்தை மாற்றி இறை சிந்தனையோட வந்து உன்னோட காலடியில விழுந்துடுவாங்க. அப்ப அது அழியணும்னா இறை சிந்தனை வரணும். இறை சிந்தனை வந்தா அந்த அகம்பாவம் அழிஞ்சிடும் இல்லையா? மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். அப்ப அப்படிப்பட்ட மக்கள், அவ்வளவு பெரிய ஒரு நானே பெரியவன் நினைச்சிட்டு இருந்தவர்கள் கூட ஏதோ ஒரு சிறிய ஒரு சந்தர்ப்ப நிகழ்ச்சி அவங்க மாத்தி போட்டுறது இல்லைங்களா? இந்த மாதிரி எத்தனை பேரை நம்ம பார்த்திருக்கோம். மகரிஷி சொல்லுவாங்க, இந்த போல அந்த உயர்ந்த ஞானத்தை பெறுவதற்கு ஒவ்வொருக்கும் அறிவறியும் முறைகள் பல, ஒவ்வொருத்தருக்கும் கிடைத்த சந்தர்ப்பங்கள் வேற. ஒரு சிலர் நூல் படிச்சு தெரிஞ்சுப்பாங்க, ஒரு சிலர் பிறருடைய வார்த்தைகளினால தெரிஞ்சுப்பாங்க, இன்னும் சிலர் ஒரு சிறிய சந்தர்ப்ப நிகழ்ச்சி மூலம் சிந்தனையில் உயர்ந்தோரும் உண்டு உண்டு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த முக்தி, அந்த இறை மேல ஒரு எண்ணம் வருகின்ற போது நான் பெரியவன் அப்படிங்கிறது இருக்காது. அந்த அகங்காரம் அழிந்துபடும். அகங்காரம்னா அங்கே அதிகாரம், தான் என்ற அதிகாரம், தனது என்கின்ற பொருள் பற்று, இது எல்லாம் இறைவன் முன் கரைந்து விடும். பருதி முன் பனியே போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. அப்போ இறைவன் முன்னிலையில் நான் இல்லை. ரமணரிடம் கேட்டதாக சொல்லுவாங்க, நான் எப்படி முக்தி அடைய முடியும் அப்படின்னு கூட்டது, நான் போனால் முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நான் எடுத்துட்டா எப்படி இருக்க முடியும்? ஆனா அங்கே நான் என்கின்ற அகங்காரம் போய்விட்டால் அந்த இறைவனோடு நம்மால் ஒன்றாக முடியும். இங்கே அந்த பள்ளிக்கட்டு கீழே அப்படிங்கிறத, இங்கே பள்ளிக்கட்டு அப்படிங்கும்போது அது வெளியே படுக்கக்கூடிய கட்டில்னு நம்ம நேரடியா பொருள் புரிகிறோம். ஆனா அதுக்குள்ள உள்ள சூட்சுமம் என்ன? அந்த பக்தரின் இதயத்துக்குள்ளே இறைவன் இருப்பான். மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, நாம் பேசாத போது நமக்குள்ளே இறைவன் பேசுவான். அந்த அருட்பேராற்றலின் அருட்குரலை கேட்க முடியும் எப்ப? மௌனமாக இருக்கும் போது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதே போல அந்த நம் மனம் அமைதியாகும் போது அங்கே இறைவன் நமக்குள்ளே இருப்பதை உணர முடிகிறது. ஆனால் மனம் அசைந்து கொண்டே இருக்கும்போது எப்படி? இல்லையா? இப்போ நாம கையில ஒரு காஃபி கப்பு வச்சிருக்கோம், ஒருத்தர் வந்து தள்ளி விட்டுடுறாங்க, அங்க என்ன கொட்டுச்சுங்க? உள்ள காஃபி இருந்தது, காஃபி கொட்டிடுச்சு. இதே இது அதுக்கு பதிலா தேநீர் இருந்ததுன்னா தேநீர் கொட்டிடும். அப்போ இந்த மனம் அசைவுல இருக்கும்போது உள்ளே என்ன இருக்கிறதோ அது வெளிப்படுகிறது. அப்ப அசைவை கழிச்சுட்டா பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீக்க பூரணமே மிகுதிப்படும் அன்றோ அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் அந்த அசைவை கழிச்சு கழிச்சு பார்க்கும்போது அது எதுவாக இருக்கும்? அந்த பரமாத்மாவாகத்தான் இருக்கும். உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் மீதி, ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும், பெருகி வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால் பின்னர் அங்கே இருளொன்றோ மிச்சமாகும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த இறை சிந்தனை வெளிப்படாததற்கு காரணம் இந்த அபிமானம். ஒன்று மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, தன்முனைப்பு, பவப்பதிவு, மயக்கம். அப்ப இங்க அந்த இறை சிந்தனையோடு இருந்து விழிப்பு வரும் பொழுது நமக்குள்ள அந்த இறைவன் நம்மை பார்ப்பதாக நேரடியாக சொல்றாங்க. அப்ப இங்க என்ன? அந்த இறை சிந்தனையோட முழுமை பேறு வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு ஐயா சொன்ன மாதிரி நல்ல செயல் மட்டும்தானே செய்வாங்க. அப்ப அங்கே மேல் பதிவாக நல்ல செயல்கள் போட போக பழைய பதிவுகள் கழிந்துதானே தீரும். அப்ப இது யார் செய்வார்கள்?
யாரோ நமக்காக செய்வதல்ல, நமக்காக நாமே செய்யணும். இதற்கு ஒரு சின்ன படிச்ச கதையை கூறி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு மலை மேல ஒரு நபர் மலை மேல ஏறுறாரு. அங்கே பார்த்தா ஒரு பெண் துறவி தியானத்தில் ஆழ்ந்திருக்காங்க. அவங்க கண்ணு முழிச்ச உடனே அந்த நபர் கேட்கிறாரு, "இங்க தனிமையில நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு நெறைய வேலை இருக்கு. இங்கிருந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன்." "எப்படி நீங்க வேலை செய்ய முடியும்? இங்க யாருமே இல்லையே! தனியா இருக்கீங்களே!" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல நான் வந்து 2 பருந்துகள், 2 கழுகுகள், 2 முயல்கள், 1 கழுதை, 1 பாம்பு மற்றும் 1 சிங்கத்திற்கு பயிற்சி அளித்து வருகிறேன்" அப்படிங்கிறான். அதற்கு அந்த நபர் ஆச்சரியமா பார்க்கிறார். "இங்க யாருமே இல்லையே! இத்தனை பேருக்கு நீங்க பயிற்சி அளிக்கிறதா சொல்றீங்கன்னோனே" அந்த பெண்மணி சொல்றாங்க, "இவை எல்லாவற்றையும் நான் எனக்குள்ளே வைத்திருக்கிறேன்." எப்படி அப்படின்னு பார்த்தா, பருந்துகள் பார்த்தீங்கன்னா, எனக்கு வழங்கப்பட்ட எல்லாத்தையும் நல்லது எது, கெட்டது எதுன்னு பார்த்து, குறை பார்த்து பார்த்து கெட்டத பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா, அந்த 2 பருந்துகளுக்கு நல்ல விஷயத்தை மட்டும் பார்க்கறதுக்கு நான் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த 2 பருந்து என்னுடைய கண்கள். 2 கழுகுகள் தன்னுடைய கூரிய நகங்கள்னால யாருக்காவது துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கு. அது காயப்படுத்தக் கூடாது மற்றவர்களை அப்படின்னு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். அது என்னுடைய கைகள். முயல்கள் முயல்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு விரும்பும். ஆனா, ஏதாவது ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது, அது ஸ்டம்பிள் ஆயி நின்னுடும். நம்ம பார்த்திருப்போம். அப்போ துன்பம் அல்லது தடுமாற்றம் ஏற்பட்டாலும், அமைதியாக இருக்க நான் அவற்றுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த 2 முயல்கள் என்னுடைய பாதங்கள். கழுதை எப்போதும் சோர்வா, பிடிவாதமா ஒவ்வொரு முறையும் நான் சுமைய சுமக்க விரும்பல அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அது என்னுடைய உடல். அடுத்தது அடங்க மறுப்பது, அடக்குவதற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஜந்து பாம்பு. ஏன்னா அது 32 கம்பிகள் கூடிய ஒரு வலுவான கூண்டுக்குள்ள பூட்டப்பட்டு இருந்தாலும் எவரையும் எப்போதும் வார்த்தைகளால் கடிப்பதற்கும் விஷம் கொடுப்பதற்கும் தயாராக இருக்கு. அதை நான் ஒழுங்குபடுத்த வேண்டும். இறுதியா எனக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு. அதற்கு என்ன பெருமை? நான் தான் ராஜா அப்படிங்கிற கர்வம். அந்த அகங்காரத்தை நான் அடக்க வேண்டும். எனவே நண்பரே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதற்காக நான் தனிமையில் தியானித்து வருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜென் கதை சொல்லக்கூடியது என்ன? அந்த இறைவனுடைய பார்வை பட்டாதான் இப்ப நாம தவம் பண்ணினோம். வெறும் ஐயா நேத்து அருமையா ஐயாவுடைய புத்தகத்திலிருந்து ஒரு வரியை நம்ம எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சிக்கு எடுத்தோம். அகத்தாய்வு இல்லாத அகத்தவம் அரக்க குணம். அப்ப அங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த குணங்கள் பரிபலியாக வந்த அந்த கர்ம வினைகள்ல இருக்கக்கூடிய மிருக குணங்கள் உள்ள எழுந்து கொண்டே இருக்கு. ஆனால் அந்த கடவுள் தன்மை வெளியே வர மாட்டேங்குது. மிருகம் கொன்று மனிதம் வளர்க்க பார்க்கின்றேன். மனிதம் கொண்டு இரையாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே அப்படின்னு வைரமுத்து எழுதினார். அப்ப இங்கே அந்த தெய்வத்தன்மையை மேலே கொண்டு வருவதற்கான ஒரு விஷயம் எப்ப நடக்கும்? அந்த இறைவனின் பார்வை நம் மேல் படும்போது. அப்ப அதற்கு யாரு நமக்கு வழிகொள் சொல்லி கொடுக்குறாங்க? குருவன்றி வேறு வழி இல்லையா? எவரேனும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறுலகில் எண்ணிப்பாரு. மகரிஷி சொன்னதுதான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஞான குரு நமக்கு கொடுத்த இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது எப்போதும் இறை சிந்தனையை உள்ள வச்சுக்கிட்டு அந்த முழுமை பேறு நிலைக்கு போவதற்கு பயிற்சிகளை முறையா செய்யணுங்கிறத இந்த ஒவ்வொரு விஷயமும் நமக்குள்ளே ஆழமாக பதிவு செய்கிறது. இந்த பாடலும் எனக்கு கொடுத்த ஒரு பாடம் இதுவாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அதை உங்களிடம் பகிர வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி இதுகாரும் செவிமடுத்த அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமை. சிறப்பாக விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர்கள், ஞானாசிரியர்கள் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும், அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும், அவர்கள் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா அம்மா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து. உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி அருணகிரி சிகாமணி ஐயா அவர்களையும்
வேதாத்திரிய கவி, பிரம்மஞான கவி அன்பர்கள் முன் வந்து பாட அன்போடு அழைத்து அமைகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். மியூட்டில் இருக்கீங்கம்மா? அம்மா இல்லை போல் இருக்கு. சரி, அவங்களுக்கு இணைப்பு துண்டித்துருச்சுன்னு நினைக்கிறேன். வேறு அன்பர்கள் யார் இருக்கீங்க? சுகந்தி இளையப்பன் அம்மா பாடுறீங்களா? சரி, வேற ஐயா நான் பாடுறேங்க. பாடுங்க 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 ஐயா. வேற யாரோ வந்தாங்க இப்போ. ஐயா வாழ்க வளமுடன். ஏதோ நெட்டு கட் ஆயிடுச்சியா திடீர்னு. வாழ்த்துக்கள். யாரும் பாடுறாங்களா ஐயா? பாடுங்க பாடுங்க பாடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றையே தேர்ந்தெடுத்தல். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். புதிய அன்பர்கள்லாம் சேர்ந்துருக்காங்க. அமுதா, அருள்நிதி அமுதா, எஸ், அவங்கெல்லாம் பாடலாம். பாட வாய்ப்பு இருந்தால் பாடுங்க, இல்லை அப்படின்னா அம்மா நம்ம நான் பாடுறேங்க. பாடுங்க. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மழைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா, மா பிரம்ம ஞானமா, மா பிரம்ம ஞானமா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. இப்போ ராதா அம்மா, அருள்நிதி ராதா பாடுங்க பாடுங்க. சுகந்தியம்மா பாடுங்க. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உழவுடனே பெய்யட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும்,
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இதே நிறைவு பெறுகின்றது. இறை அருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி மிகிறோம். வாழ்க வியகம், வாழ்க வியகம், வாழ்க வளமுடன்.